ஜெம்சியின் குடும்ப உறவுகளை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை எழில் கொஞ்சிற ஒரு இடத்துக்கு ஆலய தரிசனத்துக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய தம்பி கரிகாலனில். ஸோ ஏற்கனவே இந்த கோயிலுடைய கும்பாபிஷேகத்தப்போ எடுத்து போட்டிருப்பேன். ஸோ பார்த்த பரமகுருவின் உறவுகள் கமெண்டில் போடுங்க. அடுத்த பதிவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸாக வழங்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆலய தரிசனம் போகையில் நிறைய பேர் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆலயங்களெல்லாம் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோ இயற்கை எழில் கொஞ்சிற மாதிரி இருக்குது. ஸோ நிறையா அதை பற்றி எடுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளவு வயதான மரம்னு. ஸோ எங்கள் தாத்தனெல்லாம் சின்ன வயசில் இருக்கையில் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம். எப்போ வந்தாலும் இந்த மாதிரி ஆலயங்களில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருக்கிற எப்படி சொல்கிறது சுத்தமான ஆக்சிஜனை வாங்கிட்டு நம்ம போகிறோம். ஸோ நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு தேவையான பிராண சக்திகளை வீட்டில் இருந்து மட்டும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நகர்ப்புறங்கள்லேருந்து மட்டும் நம்ம சுவாசிக்கிறது இல்லை. நல்லா தெரிஞ்சுங்க. வாரம் முடிஞ்சால் ஒரு முறை இந்த மாதிரி வந்துடுவோம். சரிங்களா? ஸோ ஆரோக்கியத்தின் ரகசியம் இதுதான். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஏற்கனவே போட்டிருக்கிற இது வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துக்குங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சாமியுடைய பேர் வேணால் சொல்லிடுறேன், க்ளூ இருந்தது கண்டுபிடிச்சிக்கங்க. மாட்டே கவுண்டன் ஐயன் திருக்கோயில்னு சொல்லி டைட்டிலில் இருக்கும். கும்பாபிஷேகத்தப்போ இங்கே நடந்த 2 நாள் விசேஷங்கள் முழுதாக உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இப்போ அந்த ஆலயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, ஒரு ஆலய தரிசனத்துக்காக வந்திருக்கிறோம், இயற்கையோடு இணைந்த மாதிரி. ஸோ நம்ம சாமி கும்பிட்ற இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உத்தர பகவதி அம்மன் ஒரு ஆலயம் போயிருப்போம். எவ்வளவு பெரிய மரம் இருக்குன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ மாட்டை கவுண்டன் ஆலயம், இனி அடுத்து காளியம்மன் அப்படின்னு சொல்கிற ஆலயம், இன்னும் பார்த்திங்கன்னா போயிட்டே இருக்கும். நம்ம போகிற இடங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏன் திருப்பதி, பழனி, திருச்செந்தூர், எங்கே பெரிய பெரிய ஸ்தலங்கள் போனாலும் சரி இந்த மாதிரி ஓரளவுக்கு பழமை வாய்ந்தது ஆனால் பெரிய அளவு வெளியே தெரியாத ஆலயமாக இருந்தாலும் சரி நம்ம போகிற இடம் இயற்கையோடு இணைந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம முன்னோர்கள் வகுத்து வைத்த ஆன்மீகமும் அறிவியலை அப்படிங்கிறத நம்ம பல முறையில் உங்கள் முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதில் இதுவும் ஒன்று. இயற்கையோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் இணைந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் இன்றைக்கி நம்ம நகர்ப்புற வாழ்க்கைக்கு இரையாயிட்டோம். அந்த தருணத்தில் முடிந்தவரை வாரம் ஒரு 2 நாள் செவ்வாய் வெள்ளியில் வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது. ஸோ அது மூலிமா நம்மளுடைய இயற்கை சூழல் நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போக முடியும். ஸோ நான் இப்போ என்னென்ன சாமியெல்லாம் கும்பிட்றேன், எங்கெங்கெல்லாம் போகிறேங்கிறத நான் பதிவு பண்ணுறதன் மூலம் என்னுடைய வழித்தோன்றல்கள் பின்னாடி வரையில் என் பாட்டனோட ஆரோக்கியம் இந்த மாதிரி இடங்களுக்கு போவதால் கிடைக்கிது, உறுதிப்படுத்தப்படுதுன்னு அவனும் புரிஞ்சுக்குவாங்க. ஸோ மேலே பாருங்கள், மீண்டும் ஒரு முறை காட்டுறேன் எவ்வளவு பழமையான மரம் அப்பா. ஸோ ஓகே, நச்சுன்னு இருக்கும். சரிங்களா? ஸோ மறக்காமல் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், கும்பாபிஷேகம் தொடர்பான காணொளிகள் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். 2 நாள் காணொளிகள் உங்களுக்காக இருக்கும்.